2 தண்ணீர் குடங்கள். ஒரு ஏழை விவசாயி கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் வீட்டு தேவைக்காக ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவார். தண்ணீர் கொண்டு வர அவரிடம் 2 குடங்கள் இருந்தன. அவர் நீளமான கோலின் இரு முனைகளிலும் அந்த குடங்களை கட்டி தோளில் சுமந்து வருவார். 2 குடங்களில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் வீட்டிற்கு வரும்போது உடைந்த குடத்தில் பாதி தண்ணீர் மட்டுமே இருக்கும். உடைவில்லாத குடம் தன் திறமையைப் பற்றி பெருமைப்பட்டு உடைந்த குடத்தை எப்போதும் கேலி செய்யும். இப்படியே 2 வருடங்கள் கடந்தன. கேலிகளை தாங்க முடியாமல் உடைந்த குடம் தன் எஜமானரிடம், ஐயா, என் குறைபாட்டை நினைத்து மிகவும் வருந்துகிறேன். என் காரணமாக பாதி தண்ணீர் வழியிலேயே வீணாகிறது. உங்கள் வேலைப்பளுவும் அதிகரிக்கிறது என்றது. விவசாயி சொன்னார், ஓ குடமே, நாம் வரும் பாதையில் உன் பக்கம் பூத்திருக்கும் அழகான பூக்களை நீ கவனித்தாயா? உன்னில் தண்ணீர் கசிகிறது என்பது எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் அந்த வழியில் பூக்களின் விதைகளை நட்டேன். நீ தினமும் தண்ணீர் ஊற்றியதால் அவை வளர்ந்துள்ளன. அந்த பூக்களால் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணமும் சம்பாதிக்கிறேன். இதைக் கேட்டதும் உடைந்த குடம் தன்னை பற்றி வருந்துவதை நிறுத்தியது. நீதி, உங்கள் குறைபாடுகளை வெற்றியாக மாற்ற கத்துக்கொள்ளுங்கள். 2 water pots. A poor farmer lived in a village. He fetched water from the river daily for his household needs. He had 2 pots to carry water. He tied these pots to the ends of a long pole, which he carried on his shoulder. One of the pots had a small hole, so when he reached home every day, the cracked pot was only half full. The perfect pot was proud of its ability and often mocked the cracked pot's inadequacy. This continued for 2 years. Unable to tolerate the teasing anymore, the cracked pot said to its master, Sir, I feel very ashamed of my flaw. Because of my crack, half the water is wasted on the way, and your workload has increased. The farmer replied, Oh pot, have you noticed the beautiful flowers growing along your side of the path? I knew about your leak, which is why I planted flower seeds along that side. They have flourished because you water them daily. I decorate my house with these flowers and earn money by selling the extras. Upon hearing this, the cracked pot no longer felt inadequate. Moral: turn your weaknesses into strengths.